Hey all, welcome back to my channel Hiredy. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8 different types of AI. இதுவே 2025 ஓட ஸ்டார்டிங்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் AI ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. பட் in 2025 AI got developed so fast. So அந்த ரீசன்னால number of types of AI increase ஆகிருச்சு. So in this video, we are going to clearly see the 8 different types of AI and their real life use cases. First, what is narrow AI? Just because it has the name narrow AI, adukku thinking ability illama illa. It is also called as weak AI. As the name suggests, it is weak AI. For a certain reason enna அப்படின்னா அந்த AI க்கு ஒரு டாஸ்க மட்டும் தான் பண்ற ability இருக்கு. Let me give you one example for narrow AI. If you take Amazon, நான் previous video explain பண்ணிருப்பேன் இல்லையா, அந்த Amazon அப்ளிகேஷன்ல நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட சர்ச் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குது இல்லையா, அதுல AI அப்ளை ஆகியிருக்கு. பட் அந்த AI உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ப்ராசஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்குதா? நீங்க இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் சர்ச் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்த நாள் ப்ராடக்ட் சஜஸ்ட் ஆகுது. இல்ல ஒரு சோசியல் மீடியா அப்ளிகேஷன் இன்ஸ்டாகிராம்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க இன்னைக்கு வீடியோ பாக்குறத அந்த இன்ஸ்டாகிராம் எமோஷன்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நீங்க பாக்குற அந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டாக்ஸ், அந்த இமேஜஸ், சோ அது எல்லாமே இன்னொரு வீடியோவோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா, இல்ல நீங்க இருக்கிற லொகேஷன்ல இருக்க பீப்புள் சிமிலரான வீடியோஸ பாக்குறாங்கன்னா, இல்ல உங்க ஃப்ரெண்ட் சிமிலரான வீடியோவை பாக்குறாங்கன்னா, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகுது. சோ அதுல அவங்க யூஸ் பண்ண ஒரே ஒரு AI டெக்னாலஜி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். சோ AI இஸ் நேரோ ஹியர், பட் ஆனா அந்த ஜாப ரெக்கமெண்ட் பண்ற அந்த ஜாப ஹியூமன் பீயிங்ஸால அவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு பர்சனுக்கா போய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ண முடியாது. So in that case, in that domain, it is the master. So அந்த suggestion process இது ப்ராப்பரா பண்ணுது. Not just now, in 1997, when IBM developed an AI model called Deep Blue. அந்த Deep Blue மாடல்ல கேரி காஸ்பரோவ் அப்படின்ற ஒரு வேர்ல்ட் செஸ் சாம்பியனோ அந்த IBM டெவலப் பண்ண Deep Blue மாடலோ IBM மாடல் கம்பெனியோட சேர்ந்து they had a competition, ஒரு செஸ் காம்படிஷன் இருந்தது. So that AI which was developed by IBM defeated world chess champion Garry Kasparov. Then tell me how powerful is this narrow AI? எஸ், ஏன்னா அந்த ஒரு ஏஐக்கு இப்ப போய் நான் கூகுள்ல சர்ச் பண்ணா எனக்கு எப்படி ஆன்சர்ஸ் வருதோ அந்த ஏஐட்ட போய் நான் கொஸ்டின்ஸ் கேட்க முடியாது. இட் கேன் டூ ஒன் ஜாப் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ். அந்த பர்சன் என்ன மூவ் பண்ணுவாங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அந்த செஸ் காயின்ஸ் அது மூவ் பண்ணும். அந்த ஒரு எபிலிட்டி மட்டும்தான் அதுக்கு இருக்கு. பட் ஆனா அந்த ஏஐ டெவலப் பண்றதுக்கு அவங்க வேர்ல்ட் செஸ் சாம்பியனே வின் பண்ற அளவுக்கு அவங்க டெவலப் பண்ணிருக்காங்கன்னா, they might have spoken with so many experts who are working in chess. அந்த செஸ் காம்படிஷன்ஸ்ல நிறைய டைம் வின் பண்ண ஒரு செஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அவங்க அட்வைஸ் வாங்கி சஜஷன்ஸ் வாங்கி தான் அந்த ஏஐ மாடலே டெவலப் பண்ணிருப்பாங்க. சோ டொமைன் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஏஐ மாடல் தான் அந்த நேரோ ஏஐ மாடல். So it is called as weak AI for a reason. It can't understand what is happening in another domain, but it is really a strong AI model. Next, the second type is generative AI. Generative AI na நம்மளுக்கு காமனா வரக்கூடிய ஒரு thought process just ChatGPT இல்ல Gemini அந்த மாதிரியான ஒரு LLM models தான் நம்ம யோசிப்போம். But in reality, in 2026, Gen AI is going to take another form. ஒரு business grow ஆகுது அப்படின்னா அந்த businessக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? They'll definitely developing a website. They'll be definitely developing a software application இல்லையா? So அப்படி அவங்க டெவலப் பண்ணதுக்கு அடுத்து கஸ்டமரோட டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, பிசினஸ் க்ரோ பண்ணுவாங்க. அதை டேட்டா அனாலிசிஸ் பண்ணலாம், ஃபைன். பட் ஆனா அந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த வெப்சைட்ஸை யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா. சோ அதுல போய் ப்ராடக்ட் சர்ச் பண்றது, ஆர்டர் பண்றது, அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சோ அவங்க சாட்டிஸ்பாக்சன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு what we can do is we can add a small chatbot, the so called application of small language models. So நம்ம பாக்குற ChatGPT
ஜெமினாய் இது எல்லாமே வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ எஸ்எல்எம்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ். ஸோ அதுல நீங்க ரேக கனெக்ட் பண்ணலாம். ரேக்னா என்னன்னா ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன். உங்களோட கான்பிடென்ஷியலான டேட்டாவை என்னோட ஜென்ஐ மாடல் கூட கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன அப்ளிகேஷனுக்கு எனக்கு கம்மியான டேட்டா இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷனை நான் கஸ்டமர் ஏதாவது கொஸ்டின் கேக்குறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட பத்தி அவங்க ஒரு சாட்டை ஆன்சர் பண்ணா they will get satisfied. ஸோ டெஃபினெட்லி அவங்க திருப்பி என் வெப்சைட்க்கு வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவு ஜென்ஐ இஸ் டேக்கிங் டு another evaluation in 2026. Third, agentic AI. ஸோ அஸ் பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான கன்ஃபியூஷன் அஜென்டிக் ஏஐனா என்ன, ஏஐ ஏஜென்ட்ஸ்னா என்ன, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னென்ன அப்படின்றது. ஜென்ரலாவே ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்றது மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸ் சேர்ந்து தான் ஒரு அஜென்டிக் ஏஐயே ஃபார்ம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கோங்களேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் அஜென்டிக் ஏஐ டு பி ஹானஸ்ட். பிகாஸ் அது என்னெல்லாம் பண்ணுது, என்னென்ன டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்குதுன்னு பார்த்தா இட் வில் see through sensors or cameras. ஒரு பர்சன் முன்னாடி மூவ் ஆகுறாங்களா, இல்ல சிக்னல்ல போலாமா இல்ல வேண்டாமா, ரெட் லைட்டா கிரீன் லைட்டா எல்லோ லைட்டா அப்படின்னு பாக்குது. டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. அதை பேஸ் பண்ணி நிக்கணுமான்னு டிசைட் பண்ணுது. அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப்பா மூவ் ஆன் பண்ணணுமா அப்படின்னு டிசைட் பண்ணுது, மூவ் பண்ணுது. சோ இப்போ ஏஐ ஏஜென்ட்ஸோட கோல் என்ன அப்படின்னா, ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு டாஸ்க் ஆட்டோமேட் மட்டும் பண்ணாம அதை பேஸ் பண்ணி அடுத்த ஆக்ஷன்ஸும் எடுக்குது அப்படின்னா அந்த ஏஐ மாடல் தான் நம்ம ஏஐ ஏஜென்ட்ஸ் சொல்லுவோம். இங்க நான் மல்டிபிள் ஏஐ ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ when it comes to self driving cars, சோ இதுல அஜென்டிக் ஏஐக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம செல்ஃப் டிரைவிங் காரை சொல்லலாம். சோ அந்த செல்ஃப் டிரைவிங் கார் ஏன் அஜென்டிக் ஏஐக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம அதுல அந்த ஏஐ எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுக்குதோ, எவ்வளவு டிசிஷன்ஸ் எடுக்குதோ அவ்வளவு ஏஐ ஏஜென்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ஓவரால் ஒரு ஃப்ளோ கிரியேட் ஆகுது இல்லையா. சோ அந்த காம்பினேஷன் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் அஜென்டிக் ஏஐ. So that is how even in real life, apart from self-driving cars, we can connect so many AI agents to do a work. Let me give you one example. In future it might happen. Okay, ஒரு கம்பெனில நான் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்கேஸ் நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன். சோ அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் கண்டென்ட் கிரியேட்டரை ஹையர் பண்ணணும், மார்க்கெட்டிங் அனலிஸ்ட ஹையர் பண்ணணும், டேட்டா அனலிஸ்ட ஹையர் பண்ணணும். சோ இந்த மாதிரி நிறைய பீப்புளை ஹையர் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணாம வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணிட்டேன், இல்ல கஸ்டமர் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணிட்டேன். அபார்ட் ஃப்ரம் தட் ரிசர்ச் பண்றதுக்கு ரிசர்ச் பேஸ்ட் ஒரு ஏஐ ஏஜென்ட் டெவலப் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த 3 ஏஐ ஏஜென்ட்டும் சேர்ந்து எனக்கு என்னோட ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துரும். அடுத்த ஆக்ஷன்ஸ் ஸ்கெடியூல் பண்றது எல்லாத்தையும் அதுவே பாத்துக்கும். சோ இப்ப இவ்வளவு ஏஐ ஏஜென்ட்ஸும் சேர்ந்து ஒரு ஒர்க் நடக்குது இல்லையா, என்னோட பிசினஸ் க்ரோ ஆகுது இல்லையா. That is the major application of agentic AI. Next type is AGI, Artificial General Intelligence. So இவ்ளோ டெக்னாலஜிஸ்ல இந்த ஒரு டெக்னாலஜி மெயினா சொல்லணும்னா they are developing for so long, but there are some applications where we have seen AGI. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல agentic AI-க்கான ஒரு எக்ஸாம்பிள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். சோ அந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இப்போ 95% தான் ஆட்டோமேட்டடா இருக்கு. It still needs human assistance. ஒரு ஹியூமன் பீயிங் பக்கத்துல இருந்து அந்த செல்ஃப் டிரைவிங் கார் கரெக்டா போகுதா அப்படின்றத பாக்கணும். ஒரு ஹியூமன் பீயிங் இல்லாம அந்த கார் போச்சுன்னா there are chances it might create accidents. Especially ஒரு சர்டைன் ஏரியால மட்டும்தான் அந்த செல்ஃப் டிரைவிங் கார் ஒர்க் ஆகுமே தவிர்த்து எல்லா ஏரியாலையும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் ஒர்க் ஆகாது. பிகாஸ் it just have the capability to understand some data that they train that model. சோ அப்படி பார்க்கும்போது இட் ஸ்டில் லாகிங் இன் சம்திங் லைக் கான்சியஸ்னஸ். ஒரு புதுசா ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து இப்படி கை மறிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அது நிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு டிசைட் பண்ற எபிலிட்டி அந்த செல்ஃப் டிரைவிங் காருக்கு இல்ல. கரெக்ட். ஒரு பர்சன் நடுவுல வந்து நிக்கிறாங்க, அவங்க மறிக்கிறாங்கன்னா கண்டிப்பா நின்னாகணும், ஏன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். அவங்க தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிக்கணுமா வேண்டாமா அப்படின்றத அந்த சீரியஸ்னஸ், அந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் பேஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் டிசைட் பண்ணுவோம் இல்லையா. ஆனா அந்த செல்ஃப் டிரைவிங் காருக்கு அந்த எமோஷன்ஸ் இல்ல, அந்த கான்சியஸ்னஸ் இல்ல, கண்டிப்பா அதை கன்சிடர் பண்ணாம அது மூவ் பண்ணும். சோ அந்த கான்சியஸ்னஸ் அவங்க ஆட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். ஃபிஃப்த் டைப் மல்டி மாடல் ஏஐ. சோ நீங்க யூஸ் பண்ற அந்த ஜென்ஐ அப்ளிகேஷன் சாட் ஜிபிடி இல்ல ஜெமினாய் இது எல்லாமே இட் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் மல்டி மாடல் ஏஐ தான்.
பிகாஸ் ஆஃப் த ரீசன் மல்டி மாடல் ஏஐயோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஏஐ மாடல் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ அந்த ஏஐ மாடலை தான் மல்டி மாடல் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நீங்க சாட் ஜிபிடி கிட்ட ஒரு டெக்ஸ்டாவும் கொடுக்கலாம், இல்ல ஒரு இமேஜும் கொடுக்கலாம், இல்ல வாய்ஸும் கொடுக்கலாம். அந்த 3 டைப் ஆஃப் டேட்டாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது இல்லையா? Generally, when it comes to data science and artificial intelligence, there are 2 different types of data. One is structured and one unstructured. Text and table data நம்ம structured data னு சொல்லுவோம். இல்ல audio, like videos, இல்ல images, இதெல்லாமே unstructured data கீழ வரும். So இப்ப இந்த 2 type of dataவை handle பண்ற ability ஒரு AI மாடலுக்கு இருக்கு அப்படின்னா அதுதான் மல்டி மாடல் AI. Next, Edge AI. Edge AI is very simple, seriously. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் டிவைசஸ்ல Edge AI ஆட் பண்ணிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மொபைல் போன் ஓபன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் யாரு அப்படின்னு பார்த்துட்டு ரெகனைஸ் பண்ணிட்டு என் ஃபேஸ் அன்லாக் ஆகுது இல்லையா, என் ஃபேஸை பேஸ் பண்ணி என்னோட மொபைல் அன்லாக் ஆகுது இல்லையா. So that is the best application of Edge AI for now. But in future, they might develop so many applications. Let me give you one idea how Edge AI might be applied. Okay. So ஒரு கேமராக்கு என் வீட்டுல இருக்க பர்சன் இவங்க தான் அப்படின்றத நான் டிடெக்ட் பண்ற எபிலிட்டி நான் கொடுத்துட்டேன். சிசிடிவி கேமரா என் வீட்டுல ஹால்ல நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த 3 பேர் தான் எங்க வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ யாராவது திருடங்களோ யாரோ வந்துட்டாங்க அப்படின்னா, சோ இன் தட் கேஸ் இஃப் தே கேம் இன்சைட், சோ புதுசா வர பர்சன்ஸ பார்த்தா எனக்கு அலாம் கொடு அப்படின்னு நான் சொல்ல வைக்க முடியும். அதுக்கு நான் அந்த கேமராக்கு திங்கிங் எபிலிட்டிய கொடுக்கணும். சோ ஆஸ் சிமிலர் டு ஹவ் என் மொபைல் போன்ல ஒரு கேமராக்கு நான் யாருன்னு ரெகனைஸ் பண்ண தெரியுதோ, வீட்டுல இருக்க அந்த கேமராக்கு ஒரு பர்சனோட ஃபேஸ் அனலைஸ் பண்றது ஈஸி தானே. இந்த கேமராவால பண்ண முடியுது அப்படின்னா அவ்வளவு பெரிய சிசிடிவி கேமராவால பண்ண முடியாதா? சோ தீஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் வி கேன் see in future. ஓகே, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் வீட்டுல சிசிடிவி கேமராவோ இல்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்ல க்ளோஸ்டான டைம்ல மேனேஜர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தான் போகணும். இதை தவிர்த்து வேற யாராவது அன்னோன் பர்சன்ஸ் வந்தா அதை டிடெக்ட் பண்றதுக்கோ அந்த சிசிடிவி கேமராக்கோ திங்கிங் அபிலிட்டியை கொடுத்து அந்த டாஸ்க் ஆட்டோமேட் பண்ணா சேஃப்டி பர்பஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ இவ்வளோ ஏஐ அப்ளிகேஷன்ஸ் பாக்குறோம் இல்லையா, இது எல்லாமே காமனா அப்ளை ஆகுற ஒரே இடம் பிசினஸ் growth தான். சோ இத மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ்ல ஸ்கூல்ஸ்ல சொல்ல மாட்டாங்க. ஒரு டெக்னாலஜி அப்படின்னு இருக்குனாலே அந்த டெக்னாலஜி ஒரு பிசினஸ்ல தான் போய் கடைசியா அப்ளை ஆகும். சோ அந்த மாதிரி ஒரு பிசினஸ்ல அப்ளை ஆகுறது தான் இந்த Edge AI மாடல்ஸும். நெக்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டிங் அண்ட் ஏஐ. சோ இது என்ன அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா சூப்பர் கம்ப்யூட்டிங்னா என்ன, what might it mean? Okay, let me tell you what is super computing in simple words. என்னோட கம்ப்யூட்டருக்கு ஒரு 100 GB டேட்டா இல்ல 500 GB டேட்டா ஹேண்டில் பண்ற எபிலிட்டி இருக்கு. இதுவே நான் ஒரு வெதர் டேட்டா கலெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் பிளேசஸ்ல இருந்து அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்ற எபிலிட்டி என் கம்ப்யூட்டருக்கு கிடையாது. அதை ப்ராசஸ் பண்ணணும் இல்ல கிளவுட்லயே போட்டு நான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே இட் வில் டேக் மோர் அமௌண்ட் ஆஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகும் நார்மல் கம்ப்யூட்டர்ஸ்ல. பட் வென் இட் கம்ஸ் டு சூப்பர் கம்ப்யூட்டிங் அந்த ஆப்ஷனே இல்ல. என்னன்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம டேட்டாவோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலோ அந்த டேட்டாவோட growth இன்க்ரீஸ் ஆனாலோ லைவ் டேட்டா கலெக்ட் பண்றோம் அப்படின்னாலோ கண்டிப்பா அந்த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அதிகமா இருக்கணும். அண்ட் தென் அந்த ப்ராசஸிங் பவர் ஆஃப் த கம்ப்யூட்டர் அதிகமா இருக்கணும். சோ அதுக்காக அவங்க யூஸ் பண்ற ஒரு டிவைஸ் தான் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். சோ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கூட நான் ஏஐ கனெக்ட் பண்றது மூலமா இப்போ நம்ம வெதர் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் ஆவது கரெக்டா இருக்கா? இன்னைக்குதான் லீவ் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா மழை ரெயின்னால இன்னைக்கு லீவ் இருக்கும்பாங்க. வாட் வில் ஹேப்பன் இன் ரியாலிட்டி? என்ன நடக்கும்? கண்டிப்பா மழை வராது, சுளிர்னு வெயில் அடிக்கும். சோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான ரீசன் லைவ் டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கரெக்டா அவங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்காததுதான். சோ அப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ அவங்க நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க, அது கூட ஏஐ அவங்களால கரெக்டா கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அக்யூரேட்டான ரிசல்ட்டை கொடுக்க முடியும். சோ இன்னைக்கு மழை வருது லீவ் விட்டாங்கன்னா அன்னைக்கு கண்டிப்பா மழை வரும். சோ இந்த மாதிரிதான் டேட்டா இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு கம்ப்யூட்டரோட கேப்பபிலிட்டி அதிகமா இருக்க கம்ப்யூட்டர்ஸ் தேவைப்படும். சோ அது கூட நான் ஏஐ கனெக்ட் பண்றேன்னா தான் அது சூப்பர் கம்ப்யூட்டிங் அண்ட் ஏஐ. நெக்ஸ்ட் சிமுலேஷன் ஏஐ. சோ சிமுலேஷன் ஏஐ இஸ் சம்திங், இட்ஸ் a demo of AI models. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எல்லாம் ஏஜிஐயோட அப்ளிகேஷன்ல பார்த்தோம்.
அண்ட் அஜென்டிக் ஏஐயோட அப்ளிகேஷன்லயும் செல்ஃப் டிரைவிங் கார் வருது. ஸோ அஜென்டிக் ஏஐல 95% டெவலப் ஆனது ஒரு அப்ளிகேஷன், அண்ட் ஏஜிஐல அது 100% டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அது ஏஜிஐயோட அப்ளிகேஷன். இங்க சிமுலேஷன் ஏஐல அந்த செல்ஃப் டிரைவிங் காரை நான் பீப்புள் இருக்க ஒரு பிளேசஸ்க்கு கொண்டு போய் விடுறதுக்கு முன்னாடி ஐ ஷுட் டெஸ்ட் இந்த செல்ஃப் டிரைவிங் கார் சேஃப் தானா. இப்போ நான் ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் டெவலப் பண்ணிட்டு யாரையோ போய் அது இடிச்சிருச்சு அவங்க போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? மேபி ஏஐல இருக்க கியூரியாசிட்டியில நான் இது பண்ணிட்டேன், ஆனா ஒரு பர்சனோட உயிர் போயிடும் இல்லையா? சோ அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக ஏஐய நான் பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்ல, ஆக்சுவலா பீப்புள் இல்ல, அங்க ஒரு டாய்ஸோ இல்ல ஸ்டாச்சுவோ, சோ ரியலா பீப்புள் நடக்கிற மாதிரி ஒரு ரோபோட்ஸோ நான் செட் பண்ணி அந்த ஏஐ மாடலுக்கு நான் ட்ரெயின் பண்ணணும். இந்த சினாரியோஸ் எல்லாம் நடந்தா நீ இப்படிதான் டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் அந்த ஏஐ மாடலுக்கு லேர்ன் பண்ண வைக்கணும். சோ அதுதான் சிமுலேஷன் ஆஃப் ஏஐ. சோ ஏஐனால வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம தடுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒரு டைப் ஆஃப் ஏஐ தான் சிமுலேஷன் ஆஃப் ஏஐ. ஐ ஹோப் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா 8 டைப்ஸ் ஆஃப் ஏஐ என்ன, அந்த பிசினஸ்ல இந்த ஏஐ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் யூஸ்ஃபுல், மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல். சோ இனி அடுத்த வர வீடியோ தான் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. பாய் ஃபார் நவ்.